அப்புறம் ஃபைனல் டச்சாக நம்ம கோவில், இந்த மலை முகடு, மலை முகடுன்னு சொல்கிறோமா, மலை அழகாக நம்ம பெருமாள் கோயிலை பார்த்துட்டு ஆஞ்சநேயர்லாம் வந்துட்டாங்க பாருங்கள். ஒரே ஒரு விஷயத்த முன்ன வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். அதை கவர் பண்ணுங்கிறதுக்காகவே இப்போது இதை செஞ்சிட்ருக்கேன். நம்ம சிறப்புமிகு ஆலயத்துக்கு அப்புறம் இன்னும் என்னடா இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயத்த மறந்துட்டேன் விட்டுட்டேன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன ஆச்சரியத்தை கொடுக்கும். ஒரு குகை இருக்குங்க. அந்த குகை அநேகமாக யாராவது உள்ளே குடியிருந்துருக்கலாம், தவந்திருக்கலாம், ஏதாவது அதிசயம் இருந்திருக்கலாம். இந்த குகையை நான் பார்க்காமே போயிட்டேன், கண்டுக்காமே போயிட்டேன். பாருங்கள், ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. பழங்காலத்தில் இதை தண்ணி இருந்திருக்கலாம் யாராவது. ஒன்றும் பண்ண முடியல. இல்லை, படுக்கலாம். அடேப்பா, பார்த்தீங்களா? ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏதாவது பாறை ஓவியங்கள், குகை ஓவியங்கள் எதாவது இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம குக்கி வச்சுக்கிறான் எம்எஸ்க்கு. எமக்கும் நமக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குது. ஆண்டவா நம சிவாய நமோ நாராயண. இது சுனை நீர் வடிஞ்சு வர ஒலிங்க. இன்னும் உள்ள போக முடியாது. இதுதான் அந்த ஒரு அதிசய வீடியோ. ஓகே, நம்ம அங்கேருந்து கிளம்புறோம். அப்பப்போ கேமரா பிளராக கடுப்பாக இருக்குது. மொபைலுங்க அப்படி தான் இருக்கும். மொபைல் கேமரா இல்லைங்களா, கொஞ்சம் அப்படி தான் லைட்டாக இருக்கும். பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓரளவுக்கு சூரிய வெளிச்சம் வந்திருக்கு. இந்த வெளிச்சத்தில் பாருங்கள், ஏன்னா தெரியுதா என்னன்ட்டு ஒன்றும் தெரியல. இது எந்த அளவுக்கு நெட்டான ஒரு படின்னா, வரும்போது 90 டிகிரின்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. செங்குத்தாக இருக்குது. இதுதான் நான் சொன்ன பாதை, கீழே வரைக்கும் போகுது பாதை. ஓகே,
இந்த பாறைங்களாம் எப்படி உருவாயிருக்கும் பாருங்கள். உருண்டு பிறண்டு படி ரொம்ப செங்குத்து. ஸ்லிப் ஆனால் உருண்டு பிறண்டு இன்னும் ஆவனே தெரியாது. ஓகே 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 ஓகே